வணக்கம் மக்களே. விஜய் வந்து கரூருக்கு வராருங்க, பொதுக்கூட்டத்துக்கு. அவர் வந்து போன கொஞ்ச நேரத்தில ஒரு கலவரம் ஒண்ணு நடக்குது. அது வந்து கூட்ட நெரிசல்னு சொல்றாங்க. பட் ஆனா அது ஒரு கலவரம் தான். எப்படின்னா, அவர் வந்து போன கொஞ்ச நேரத்தில கரண்ட் ஆஃப் பண்றாங்க. அப்புறம் நெட்வொர்க் ஆஃப் பண்றாங்க. அப்புறம் இன்டர்நெட் நெட்வொர்க் ஆஃப் பண்றாங்க. அதாவது மொபைல் நெட்வொர்க்க ஆஃப் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் யாரெல்லாம் தொடர்பு கொள்ள முடியுமோ, அத எல்லாத்தையும் ஆஃப் பண்றாங்க. கரண்ட் ஆஃப் பண்ணோன்னே ரோட்ல கரண்ட் ஆஃப் பண்ணோன்னே ஃபுல்லா இருட்டாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, மக்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்கல. அதாவது ஃபோனே போல. யாருக்குமே ஃபோனே போல. நெட்வொர்க் ஆன் பண்ணா நெட்வொர்க் ஒர்க் ஆவல. இன்டர்நெட் கால் பண்ணாலும் முடியல. WhatsAppல ஏதாவது டைப் பண்ணி அனுப்பலாம்னாலும் முடியல. ஸோ எல்லாம் இன்டர்நெட்டையும் கட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பக்காவா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து சில மாஃபியா கும்பல் வந்து அந்த கரண்ட் ஆஃப் பண்ண உடனே உள்ள இறங்கிடுச்சு. பல்லாயிரத்துக்கும் மேற்பட்ட மாஃபியா கும்பல் வந்து உள்ள இறங்கிடுச்சு. அந்த கரண்ட் ஆஃப் பண்ண உடனே அந்த பொதுக்கூட்டத்தில இறங்கிட்டாங்க. இறங்கி என்ன பண்றாங்க, கையில கிடைக்கிறவங்களலாம் அடிக்கிறாங்க. யாருன்னா, இவங்க கரெக்ட்டா டார்கெட் யாருன்னா, இந்த பேட்ஜ் போட்டுறவங்க. அதாவது விஜய் கட்சியோடைய பேட்ஜ் போட்டிருக்கவங்க, துண்டு போட்டிருக்கவங்க, அவங்க கொடிய கையில வச்சிருக்கிறவங்க, அவங்க கொடிய வந்து அ உடம்புல பொட்டு, அதாவது டாட்டூ மாரி போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த மாரி போட்டிருக்கவங்க. ஸோ இந்த மாரி ஆளுங்களா பார்த்து கரெக்ட்டா டார்கெட் பண்ணி அவங்களெல்லாம் புடிச்சு அடிக்கிறாங்க. அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, மிதிக்கிறாங்க. குழந்தைன்னும் பார்க்கல, பெண்கள்னு பார்க்கல, ஆண்கள்னு பார்க்கல. எல்லாரையும் போட்டு மிதிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, குத்துறாங்க, கத்தியால கிழிக்கிறாங்க, கத்தியால குத்துறாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட டார்கெட் என்னன்னா, அங்க வந்து பொதுக்கூட்டத்துக்கு விஜய பார்க்க ஏன் வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? விஜய் கூட்டத்துக்கு ஏன் வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? ஏன் வரீங்க? ஸோ அப்போ என்னன்னா, இத பண்ணியிருக்கிறது யாரு? கரெக்ட்டா இவங்களுடைய ஆப்போசிஷன் தான். ஸோ ஆப்போசிஷன் தான் யாரோ பண்ணியிருக்காங்க. அது நல்லா தெரியுது. இந்த மாதிரி கரெக்ட்டா விஜயோட கட்சி மெம்பரா பார்த்து கரெக்ட்டா டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க, கொன்னுருக்காங்க. கொன்னு தான் போட்டுருக்காங்க. எல்லாரும் மூச்சு திணறல்ல இறந்தாங்கன்னு சொல்றாங்க. அதேபோல கூட்ட நெரிசல்ல இறந்தாங்கன்னு சொல்றாங்க. பட் ஆனா, மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க கொன்னு தான் போட்டுருக்காங்க. யாரோ பல்லாயிரக்கணக்கான மாஃபியா கும்பல் உள்ள இறங்கி, அடிச்சு